இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த பெரும்பாலான ஜிஹாதுகள் வந்து முஸ்லிம்களுக்காக நடக்குது, இஸ்லாத்துக்காக இல்ல. இஸ்லாமிய போர்கள் முஸ்லிம் போர்கள் வித்தியாசம் இருக்கு, இஸ்லாமிய ஆட்சி முஸ்லிம் ஆட்சி வித்தியாசம் இருக்கு. அதுக்கு தான் நம்ம கர்பலாவே டச் பண்றோம். இங்க கோபமே உங்களுக்கு முஆவியா மேல ஏன் வருதுன்னா, முஆவியா டச் பண்ணா இவங்க ஏன் வக்காலத்துக்கு வர்றாங்க அப்படின்னா, இஸ்லாமிய ஆட்சிக்கும் முஸ்லிம் ஆட்சிக்குமான வித்தியாசம் அது. இஸ்லாமிய ஆட்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் 4 கலீஃபாக்களும் செஞ்சது. அதுக்கப்புறம் இவங்க செஞ்சது இஸ்லாமிய ஆட்சி இல்ல, முஸ்லிம் ஆட்சி. இந்த ஆட்சி நமக்கு சப்போர்ட் கிடையாது. இதுக்காக ரசூலுல்லாஹ் பாடுபடல. முஆவியா ரலியல்லாஹு அப்புறம் மாறின, அதாவது இந்த பனு உமையாக்களுடைய ஆட்சிக்கு அப்புறம் இந்த முஸ்லிம்கள் வழி தவறினதை மட்டும் நாம உலகத்துக்கு சொல்லல அப்படின்னா ரசூலுல்லாஹ்வும் சேர்த்து நாம குற்றவாளி ஆக்குறோம். ரசூலுல்லாஹ்வும் போரிட்டது எதுக்குன்னா முஸ்லிம்கள் அனுபவிக்கிறதுக்கு தான். இவங்களுக்கு அல்லாஹ்வுடைய வாக்கை பத்திலாம் ஒரு கவலை கிடையாது. ரசூலுல்லாஹ் ஒரு பொருளாசை பிடிச்சவர், ஊர்ல இருக்கிற காசெல்லாம் பிடுங்கி முஸ்லிம்கள் மத்தியில பங்கு போட்டாருங்கிறது மட்டும்தான் அவர் மேல விழும். ரசூலுல்லாஹ் மேல இருக்கக்கூடிய அந்த கலங்கள் எதுக்காக ரசூலுல்லாஹ் இன்னைக்கு சுமக்கிறாங்க? பல போர் வெறி பிடிச்சவர். ஏன் வருது விமர்சனம்? இந்த கான்செப்ட் புரியாதனால தான். ரசூலுல்லாஹ்வை காப்பாற்றணும் அப்படின்னா பனு உமையாக்களுடைய ஆட்சியை கை கழுவணும், இல்லை அப்படின்னா மாட்டுவீங்க. எங்கேயும் போய் பேச முடியாது, எங்க போனாலும் காரி துப்போம். விவாதம், ஒரு விவாதத்திலேயாவது நீங்க போர்களை பத்தி பேசிட்டு வர முடியுமா? நீங்க இந்த விஷயங்களை நீங்க வக்காலத்து வாங்குற வரைக்கும் நீங்க பேசவே முடியாது. எங்கெல்லாம் பனு உமையாக்கள் செஞ்சது எல்லாமே கரெக்டு, சஹாபாக்கள் இருந்துட்டா போதும், அவங்க என்ன செஞ்சாலும் கரெக்டு, அதை நாங்க தட்டியே கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா இஸ்லாத்தோடைய இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்கிறீங்கன்னு அர்த்தம். இங்க வந்து நீங்க இஸ்லாத்தை வந்து குழி தோண்டி போறீங்கன்னு அர்த்தம். இங்க வந்து சஹாபாக்கள்ல வந்து எல்லாமே வெரைட்டி இருக்குதுங்கிற ரசூலுல்லாஹ் பிரிச்சு காமிக்கிறாங்க. அப்போ எந்த போர்கள் இஸ்லாமிய போர்கள், எந்த போர்கள் முஸ்லிம் போர்கள்ங்கிறத வித்தியாசம் பார்க்கணும். அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய நிலப்பரப்பு ஆட்சி கொண்டார் யாரு? அலி ரலியல்லாஹு அப்புறம் இவ்வளவு பெரிய நிலப்பரப்பு ஆட்சி பண்ணாங்க. ஆனா எந்த ஒரு முஸ்லிம் அறிஞரும் அதை வந்து மகிழ்ச்சியா சொல்லவே இல்லையே. இதுவும் ஒரு கிலாஃபத்து, கிலாஃபத்துங்கிற வார்த்தையும் வரல, பட்டமும் வந்து அவங்களுக்கு கொடுக்கல. அப்ப புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நம்மளை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. ஒரு முஸ்லீம் ஊருன்னு இருந்துக்கிட்டு, ஒரு முஸ்லீம் குழுக்கள் இருந்துட்டு ஜிஹாதுங்கிற பேர்ல மக்களை வந்து தவறா வழி நடத்துவாங்க. அதனால இஸ்லாமிய ஆட்சி முஸ்லீம் ஆட்சி டிஃபரெண்ட் இருக்கணும். இது எல்லாமே இது முக்கியமான விஷயம். இது வந்து அல்லாஹ் வந்து இந்த இடத்துல சொல்றான்.